எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து தாமரை செல்வி. இன்னைக்கு அ ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக் தான் நம்ம பேசப் போறோம். அது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கவலை. அ ஸோ கவலை அப்படின்றத நம்ம ஒரு 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 சிம்பிளா ஒரு டெர்ம்ல நம்ம சொன்னாலுமே, அதோட இம்பேக்ட் வந்து ரொம்பவே அதோட தாக்கம் வந்து இட்ஸ் வெரி ஹியூஜ். அது வந்து ரொம்ப பெரிதான தாக்கம். அத ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல நம்மளால, ஓகே நான் கவலைப்படுறேன். ஆமா. அப்படின்றத சொல்லி அத முடிச்சிட முடியாதே தவிர்த்து, பிகாஸ் அதோட ரூட்ட போய் அந்த கவலையோட ரூட்ட போய் நம்ம பார்த்தோம்னா, அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கும். அத பத்தி நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பேசலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு ரியல் லைஃப் ஒரு ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஸ்டோரி எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, அம் 1871 அப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடண்ட் வந்து இருக்காரு. இந்த மெடிக்கல் ஸ்டூடண்ட் வந்து ஆம், கனடால இருக்க ஒரு பெரிய ஆ, ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல், மான்ட்ரியல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல 1870ஸ்லனா 70ஸ்லனா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு லிபரல் ஆர்ட்ஸ் அப்போ வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ள போகணும்னா நிறைய ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி இப்போ இருக்கிறத விட அப்போ வந்து இட் would have been ஹியூஜ். ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி ஒருத்தர் இருக்காரு. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து அவரோட ஃபைனல் எக்ஸாம்க்காக அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா ஹீல் பி அ வெரி குட் டாக்டர். ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஃபைனல் எக்ஸாம்க்காக அவரு ரொம்ப பயந்துட்டு இருக்கிற அந்த டைம்ல ஒரு 21 வார்த்தை அவரோட லைஃப் ஹிஸ்டரியவே மாத்துது. ஜஸ்ட் 21 வேர்ட்ஸ். அந்த 21 வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்காட்டிஷ் எஸ்சேயிஸ்ட் தாமஸ் கார்லைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காட்டிஷை சேர்ந்த ஒரு எழுத்தாளர். அவரோட வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள். ஸோ அது என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு திருப்பி தமிழ்ல சொல்றேன். ஆர் மெயின் பிசினஸ் இஸ் நாட் டு see what lies dimly at a distance, but to do what lies clearly at hand. ஸோ ரொம்ப தெளிவா என்ன சொல்லியிருக்காரு அந்த 21 வார்த்தைகள் அப்படின்னா, நம்மளோட முக்கியமான வேலை எப்பயுமே நம்ம கையில இப்போ இந்த பிரசன்ட் டைம்ல என்ன இருக்கோ அத மட்டும் பாக்குறது தானே தவிர்த்து, தூரத்துல தொலைவுல எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல ஏதோ ஒண்ணு வரும், ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறது கிடையாது. இப்போ கையில கிளியரா நம்ம கையில என்ன இருக்கோ அத மட்டும் யோசிக்கிறது தான் நம்மளோட வேலை அப்படின்றத இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து இந்த கதைய வந்து இந்த 21 வேர்ட்ஸ் வந்து படிக்கிறாரு. ஸோ அத படிச்சதுக்கு அப்புறமா என்னவா ஆகுறாரு அப்படின்னா, ஸோ அந்த டைம்ல ஆக்ஸ்போர்ட்லயே ஒரு பெரிய ஒரு ப்ரொஃபஸராவே மாறிடுறாரு. மெடிக்கல் ஆர்ட்ஸ் ப்ரொஃபஸராவே அவர் வந்து மாறிடுறாரு. ஸோ அவர் தான் யாரு அப்படின்னா, ஜான் ஹாப்கின்ஸ் ஸ்கூல் ஆஃப் மெடிசனவே ஆர்கனைஸ் பண்ற அளவுக்கு அந்த டைம்ல அவ்வளோ ஒரு சக்சஸ அவர் வந்து செரிஷ் பண்றாரு. ஸோ அதுக்கெல்லாம் அவர் பண்ண ஒரே ஒரு விஷயம், ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. ஹி இஸ் ஜஸ்ட் அன் ஆர்டினரி மேன். அதுக்குன்னு அவர் ஐ மீன் அவர் அவ்வளோ ஒரு டேலண்டோட he did not come into this world. ஸோ அவ்வளோட டேலண்டோட அவர் வந்து பிறந்து வரல. அந்த வார்த்தை மட்டும்தான். இப்ப என்னால என்ன முடியுமோ அந்த பிரசன்ட்ல நான் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் நான் பண்றேன். ஃபியூச்சர்ல என்ன நடக்குதோ அதை நான் அப்புறம் பாத்துக்கிறேங்கிற அந்த ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மைண்ட் செட் இட் சேஞ்ச் ஹிஸ்டரி. ஸோ இந்த பைபிள் ப்ரேயருமே நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் பைபிள்ல நம்ம படிச்சிருந்தோம்னா நமக்கு தெரியும். ஸோ இது என்ன வேர்ட்ஸ் அப்படின்னா, கிவ் அஸ் திஸ் டே ஆர் டெய்லி பிரெட். இந்த நாளைக்கான உணவை எங்களுக்கு கொடுங்க. ஸோ அந்த ப்ரேயர்லயே நம்ம பார்த்தோம்னா, இன்னைக்கான உணவை எனக்கு கொடுங்கன்னு தான் இருக்கே தவிர்த்து, நாளைக்கு மழை பெய்யாம விட்டு, நாளைக்கு மழை பெய்யாம இந்த அறுவடை எல்லாம் செய்யாம, அப்போ நான் உணவுக்கு என்ன செய்வேன், எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு சேர்த்து எனக்கு உணவு கொடுத்துருங்க அப்படி நம்ம ப்ரேயர் பண்ணலையே.
ஸோ நம்மளோட ப்ரேயர் எப்படி இருக்கு, இன்னைக்கான உணவை எனக்கு கொடுங்கன்னா இருக்கே தவிர்த்து ஒரு 1 இயர் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நான் அந்த உணவுக்கு என்ன செய்வேனோ அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரி அந்த ப்ரேயர் இல்ல. இட் இஸ் ஜஸ்ட் வெரி சிம்பிள். இன்னைக்கான உணவு எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம காட்ட நம்ம ப்ரேயர் பண்ற மாதிரி தான் இருக்கே தவிர்த்து ஃபியூச்சரை நோக்கி நம்ம பயப்படல. ஸோ அந்த ப்ரேயர்லயே அந்த ப்ரேயரை வந்து இட் இஸ் வெரி மேண்டேட்டரி ஃபார் கிறிஸ்டியன்ஸ். அவங்க அதை டெய்லி அதை சொல்லணுங்கிறது அவ்வளோ ஒரு மேண்டேட்டரி. ஸோ இட் மேட் பீப்புள் இட் இஸ் இந்த ஐடியா வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் ரிலீஜியஸ் வைஸாகவும் கிடையாது. இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. ஸோ இன்னைக்கான உணவு எல்லாருக்கும் தான் வேணும். ஸோ அந்த உணவை இன்னைக்கு எனக்கு வேணும்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டுறேன். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கான ப்ராப்ளத்தை நான் இன்னைக்கு ஃபேஸ் பண்றேன். நாளைக்கு வர ப்ராப்ளத்தை நாளைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு போறேன். அண்ட் நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் நோட் பண்ணி வச்சு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறேனே தவிர்த்து அதை நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் திங்கிங் அண்ட் வரிங். பிகாஸ் ஏன்னா நம்ம யோசிக்கிறதுக்கும் கவலைப்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிகாஸ் ப்ராப்ளம் ஒண்ணுதான் இருக்கும், ஆனா அந்த தாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த தாட்டு அதை மல்டிப்ளை பண்ணி 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 கடைசியா எதுக்கு அதை யோசிக்க ஆரம்பிச்சோனே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி வேற ஒரு பாயிண்ட்ல நம்ம இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா தப்பையும் நம்மளோட மைண்ட் வந்து ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து அப்படி நிப்பாட்டும். ஸோ அந்த நிப்பாட்டுற டைம்ல இவ்வளோ நேரம் நம்ம இதவா யோசிச்சோம் அப்படின்னு ஒரு 1/2 hour 1 hour அப்படியே எந்த வேலையுமே பார்க்காம வில் பி திங்கிங், நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த யோசனை ஓகே இப்போ இவ்வளவு நேரம் யோசிச்சோமே, கடைசியா நம்ம ஒரு ஃபைனல் சொல்யூஷனுக்கு வந்தோமா அப்படின்னு நம்மளே திருப்பி நம்ம கொஸ்டின் பண்ற அந்த டைம்ல அப்போதான் நமக்கு தெரியும் இவ்வளவு நேரம் நம்மளோட மைண்ட் இத்தனை நாள் வாழ்க்கையில என்னென்ன தப்பு பண்ணமோ அது ஒரு மைன்யூட்டான தப்பா கூட இருக்கலாம், ரொம்ப சில்லியான ஒரு விஷயமா கூட இருக்கலாம், அதை கூட கொண்டு வந்து நிப்பாட்டும். ஸோ அது ஏன் அப்படின்ற ரீசனையும் நம்ம இன்னைக்கு நம்ம ஃபுல்லாவே பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நம்ம மெயினா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த கவலைப்படுறதுனால நம்மளோட கான்சென்ட்ரேஷனே ஷேட்டர் ஆகுது. ஸோ இட் ஜஸ்ட் கெட்ஸ் ஷேட்டர்ட். அதாவது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ற எபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பிகாஸ் அவர் பாடி இஸ் நேச்சுரலி ஹீலபிள். ஸோ நமக்கு ஒரு புண்ணு வந்தாலே நம்மள ஆயின்மெண்ட் போடாமையே நம்மளோட பாடியால அதை ஹீல் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரிதான் வெளியே எப்படி ஒரு புண்ணு வந்தா நம்மளோட பாடி அதுவாவே ஆட்டோமேட்டிக்கா அது ஹீலிங் கெப்பாசிட்டியோட அது டிசைன் ஆயிருக்கோ, அதே மாதிரிதான் நம்மளோட மைண்டுக்கு உள்ள இருக்க மைண்ட் நம்மளோட தாட்ஸுக்கு ஒரு விஷயத்த இட் கேன் ஹீல். ஆனா அந்த ஹீலிங் கெப்பாசிட்டிய இந்த வரி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே ஷேட்டர் பண்ணிடுது. ஸோ நம்மளாலவே யாருமே யூ டோன்ட் நீட் அ கவுன்சிலர், நம்மளுக்கு கவுன்சிலிங் வேண்டாம், யாராவது கூட இருக்க வேண்டாம், எதுவுமே வேணாம். அவர் பாடி it is naturally designed to overcome fear and worry. எல்லாமே ஃபியர், ஸ்ட்ரெஸ், வரி இது எல்லாத்தையுமே நம்மளாலவே நம்ம வெளியே கொண்டு நிறுத்த முடியும். ஆனா இந்த வரி இட் டெமினிஷஸ் நம்மளோட கான்சென்ட்ரேஷனை அது குறைச்சிருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு மேஜிக் ஃபார்முலானே சொல்லலாம். அது என்ன மேஜிக் ஃபார்முலா அப்படின்னா, மென்டலி அக்செப்ட், அதாவது நம்மளோட மைண்டை அக்செப்ட் பண்ணணும். ஓகே, ஆமா இந்த ப்ராப்ளம் நடந்துருச்சு, ஸோ வாட் டு டூ அப்படின்ற மாதிரி ஒரு மென்டல் அக்செப்டன்ஸ் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா. நம்ம எந்த ஒரு ப்ராப்ளமான வேணா அது இருக்கட்டும், இட் மைட் பி பிக் ஆர் ஸ்மால், பிகாஸ் ஒரு ப்ராப்ளமுமே அது மற்றவங்களுக்கு அது ரொம்ப சப்பையா ரொம்ப சில்லியா தெரிஞ்சாலும் அதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சனுக்கு தான் அந்த ப்ராப்ளமோட இன்டென்சிட்டி தெரியும். அது எவ்வளோ ஆழமா அந்த பர்சனை பாதிச்சிருக்கு அப்படின்றது அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களுக்கு அது ரொம்ப சில்லியா தெரியலாம். இதுக்கெல்லாமா வரி பண்ற அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது நம்மளால. பிகாஸ் தட் இஸ் ஹவு மச் பர்சனல் அ பர்சன்ஸ் தாட்ஸ் இஸ்.
ஸோ அவ்வளோ பர்சனலானது. பிகாஸ் அந்த பர்சனாலவே ஹி கேன் ஹீல் பை ஹிம்செல்ஃப். ஸோ நம்ம என்னைக்குமே ஒருத்தர்கிட்ட இதுக்கெல்லாமா வரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ அப்படி சொல்லாம கவலைப்படாத சரியாயிரும்னு அத பாசிட்டிவா கொண்டு போய் நம்ம பேசலாமே தவிர்த்து இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு அப்படின்னு அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா so the person will think that அந்த பர்சனுக்கு அது என்னவா மாறிடும் அப்படின்னா ஓகே நம்ம நம்ம நிறைய யோசிக்கிறோம் போல, நம்ம தேவையில்லாத விஷயத்துலதான் நம்ம தேவையில்லாத விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி யோசிக்கிறோம் போலன்னு that the person will start to blame himself. அவனவே அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னா blame பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. so that even causes more worry. so அது இன்னும் என்ன ஆகும், ஆல்ரெடி ஒரு வரினாலதான் அந்த பர்சன் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்காரு. so நம்ம அப்படி ஒரு வார்த்தையை சொல்லும் போது அந்த பர்சன் வில் ஸ்டார்ட் டு செல்ஃப் பிளேம். தன்னைத்தானே பிளேம் பண்ணிக்கும் போது இந்த வரியோட வைட்டாலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும். so it will not decrease. so அந்த மாதிரி வார்த்தைகள், so every word that we speak counts. ஒரு வார்த்தையும் ஈவன் டு ஆர் சைல்டு, நம்மளோட குழந்தைகிட்டயுமே ஒரு குழந்தை நம்ம கிட்ட அழுதுட்டு நம்மளோட ஓன் கிட்டா இருக்கலாம், ஏதோ ஒரு குழந்தையா கூட இருக்கலாம். ஸோ ஒரு அழுகுறாங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம்னு வி கேன் அட்ரஸ் தெம். அதுதான் அந்த கேட்கறத விட்டுட்டு இதுக்கெல்லாம் அழுவியா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ அந்த குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வர்றது அந்த விஷயத்த தவிர்த்து கான்சென்ட்ரேஷன் எங்க போயிரும், நம்ம கிட்டதான் பிரச்சனை இருக்கு போல அப்படின்ற மாதிரி இட் வில் சேஞ்ச். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு மென்டலி அக்செப்ட் த ப்ராப்ளம். இதுதான் ப்ராப்ளம்ங்கிறத ஃபர்ஸ்ட் மென்டலா நம்ம மைண்ட் கிட்ட அக்செப்ட் பண்ணிட்டு அது அந்த அக்செப்டன்ஸ் நடந்தா மட்டுமே தேவையில்லாத இமேஜினேஷனை we can stop. அண்ட் ஆஃப்டர் ஸ்டாப்பிங் அந்த இமேஜினேஷன், தேவையில்லாத இமேஜினேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ப்ராப்ளம் கிட்டேயே நம்ம போய் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம அக்செப்டன்ஸ் அப்படின்றதான் பார்த்தோம். இதுதான் பிரச்சனை, இதுதான் அப்படின்றத நம்ம ஒரு சாலிடா ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ எனக்கு கிட்ட காசு இல்லையா, ஓகே காசு இல்லை அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம கிளாஸஸ்லயே பார்த்துருப்போம். ஸோ என்னைக்குமே ஒரு நல்ல நல்ல வார்த்தைகளா நம்ம பேசணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. பட் இந்த வரி அப்படின்ற இந்த டாபிக்ல வந்து என்னன்னா என்னோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நான் ஸ்டேட் பண்ணிக்கிறேன். ஐ நீட் டு ஏர்ன் மோர் அப்படின்றதுதான். என்கிட்ட இன்னும் நிறைய பணம் எனக்கு தேவைப்படுது. என்கிட்ட காசு இல்லைன்றத எப்படி இருக்கு, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நான் சொல்றது எப்படி இருக்கு, எனக்கு இன்னும் பணம் தேவைப்படுது அப்படின்றது எப்படி இருக்கு. ரெண்டுமே ஒரே ஐடியா தான், ரெண்டுமே ஒரே விஷயத்த தான் சொல்லுது. ஆனா நான் ஃப்ரேம் பண்ற சென்டென்ஸ் இட் மேட்டர்ஸ். ஸோ நான் எனக்கு இன்னும் பணம் தேவைப்படுதுங்கிறது தான் என்னோட ப்ராப்ளம். ஸோ இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்ன செய்ய போறேன்னா, நான் அடுத்து நம்ம என்ன பண்ணணும் ஆக்சுவலி, இது என்கிட்ட பணம் இன்னைக்கு இல்ல, ஒருவேளை இல்லாமே போயிட்டா அப்படின்னு நான் யோசிச்சு என்னோட வேர்ஸ்ட் சிச்சுவேஷனை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த பிரச்சனைனால என்ன வேர்ஸ்ட் நடந்துட போகுது அப்படின்றத நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் யோசிச்சுட்டேன் அப்படின்னா என்னால அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்பயுமே ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ப்ராப்ளமா வேணா இருக்கட்டும், நாளைக்கு எக்ஸாமுங்கிறது கூட ஒரு ப்ராப்ளம் தான், ஆனா அதுக்கான ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டேட் பண்ணி ஐடென்டிஃபை, நல்ல வார்த்தையா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி முடிச்சுட்டு, பிகாஸ் வி கேன் சேஞ்ச். என்கிட்ட பணம் இல்லைன்றத என்னால மாத்த முடியும். எனக்கு இன்னும் பணம் தேவைப்படுதுங்கிற மாதிரி என்னோட வார்த்தையவே, என்னோட மைண்ட் செட்டவே நான் அந்த இடத்துல மாத்துறேன். ஸோ அப்படி நான் மாத்துறதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது பண்ணி அது செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன பண்றேன், இந்த பிரச்சனைனால என்ன வேர்ஸ்ட் நடந்துற போகுது, வாட் இஸ் த வேர்ஸ்ட் கேஸ் சினரியோ. ஸோ இந்த பிரச்சனையோட வேர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்றத தான் நான் செகண்ட் யோசிக்கிறேன். ஸோ அப்படி யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ப்ராப்ளத்துக்கு வந்து நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கவலையும் உடல் நலமும். பிகாஸ்
அவ்வளோ ஒரு ஹியூஜ் இம்பாக்ட் ஹெல்த்துக்கு வரி மட்டுமே கொடுக்குது. பிகாஸ் யூ கேன் பி பர்ஃபெக்ட்லி ஃபிட், ரொம்ப ஒரு ஃபிட்டா இருக்கலாம், ஒரு ஒரு ஆக்டிவான பர்சன், ஒரு வெரி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், எவ்ரி திங், ஒரு ஒரு பேலன்ஸ்டு டயட், எந்த ஒரு ஜங்க் ஃபுட் இல்லாம ஒரு சூப்பர் ஹோம் குக் நியூட்ரிஷியஸ் மீல், எவ்ரி திங் கேன் பி பர்ஃபெக்ட் அண்ட் அலைன்ட். ஆனா ஜஸ்ட் இஃப் யூ ஹாவ் வரி, இந்த மாடர்ன் டேஸ் டேர்ம்ல ஸ்ட்ரெஸ், ஸோ ஐ ப்ரிஃபர் டு யூஸ் வரி, வரினே நம்ம சொல்லுவோம். ஸோ வரி அப்படின்ற அந்த ஒரு கவலை, அந்த ஒரு விஷயம் இருந்தா மட்டுமே போதும். நோ மேட்டர் எவ்வளோ ஃபிட்டா, எவ்வளோ ஒரு ஆக்டிவா அந்த பர்சன் ஒரு லைஃப்பை லீட் பண்ணாலும், வரி இஸ் ஜஸ்ட் இனஃப் டு ஷட்டர் அந்த பர்சனை. கவலை மட்டுமே போதும் அந்த பர்சனை சுக்கு நூறா லைக் இட் வில் டிமினிஷ். ஸோ ஃபுல்லாவே அது டிஸ்ட்ராய் பண்ற கெப்பாசிட்டி வரிக்கு மட்டுமே இருக்கு. ஸோ தட் இஸ் வை அதனால மட்டுமே வரியை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஸோ டாக்டர் வில்லியம் காங்கைல் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் அமெரிக்கன் ஒரு டென்டல் அசோசியேஷன்ஸை சேர்ந்த ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கேதரிங். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் கேதரிங்ல போய் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பண்ணிட்டு இருக்கப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரு அப்படின்னா ப்ராக்டிசிங் டென்டல் ப்ரொஃபஷனல்ஸ், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க டென்டிஸ்ட்ரி. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாக்டர் வில்லியம்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாமே த சேம் ஐடியா, எல்லாமே தே ஆர் பர்ஃபெக்ட்லி ஃபைன், ரொம்ப நல்லா இருக்காங்க, ரொம்ப ஏஜ்டாவும் இல்லை, தே ஆர் மிடில் ஏஜ்டு பர்சன்ஸ் தான், அரவுண்ட் 25+ to 35+. ஸோ அந்த ஒரு ஏஜ்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கேவிட்டிஸ், பிகாஸ் அது வந்து ஒரு ஒரு டென்டல் அசோசியேஷன் இல்லையா, ஸோ அதனால அவங்க கேட்குறாங்க. ஸோ ஆனா அவங்களுக்கு கேவிட்டிஸ்ங்கிற ப்ராப்ளம் ஒரு நாளைக்கு அவ்வளோ பர்சன்ஸ் வராங்க, பல் சொத்தை. ஸோ அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி நாங்க பாக்குறோம், அவங்களுக்கு அவ்வளவா ஈட்டிங் ஹேபிட்ஸும் ஒரு ரொம்ப சுகரி ஹேபிட்ஸோ இல்ல அந்த மாதிரி எந்த ஒரு ஹிஸ்டரியுமே இல்லை, அவங்களும் அப்படி சாப்பிட்றது இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ நாங்க ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இதை எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? ஸோ இது எதனால நடக்குது? ஒருவேளை ஒரு வேற ஏதாவது ஒரு பார்ட்டோட டிஃபெக்ட்னால இந்த ஒரி, ஐ மீன் இந்த டென்டல் இஷ்யூஸ் வரலாமா? அது ஜஸ்ட் கேவிட்டி அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் வில்லியம் கிட்ட கேட்கிறப்போ, டாக்டர் வில்லியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ இதெல்லாம் ஆஃப்டர் நோட்டிசிங் ஆல் த பேட்டர்ன்ஸ், இது எதுவுமே இல்லை, ஃபேமிலி ஹிஸ்டரி இல்லை, எதுவுமே இல்லை, ஹெல்த்தியான பர்சன் தான், ஆனா ஏன் கேவிட்டி வருது, பல் சொத்தையே வருது அப்படின்னு வில்லியம் கிட்ட கேட்டப்போ டாக்டர் வில்லியம் என்ன சொல்றாருன்னா, எல்லாம் ஓகே, பட் டிட் யூ ஆஸ்க் அபவுட் த பேஷண்ட், அந்த பேஷண்டோட டெய்லி லைஃப் ஸ்டைல கேட்டீங்களா? அவரு எந்த எந்த விஷயத்தாவது பத்தி யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டீங்களா அப்படின்னு அந்த வில்லியம் வந்து கொஸ்டின் பண்றப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. இது இது எதுக்கு நாங்க கேட்கணும், இது ரொம்ப இந்த பாயிண்ட்ல இது நெசசரியா, இது தேவைப்படுமா அப்படின்ற மாதிரி கேட்டப்போதான் சொல்றாரு, கேவிட்டியோட மெயின் ரீசன், ஒரு சாதாரண பல் சொத்த வர்றதுக்கு காரணம் கூட கவலை தானே. அவர் அதுதான் சொல்றாரு. ஸோ அந்த பர்சனுக்கு கவலை நிறைய இருக்கலாம். ஸோ கவலை, பயம், ஆல் கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ அந்த எமோஷன், இது வந்து ஹாப்பி எமோஷன்ஸ் நான் சொல்லலை, ஜஸ்ட் இந்த சேட்னஸ், ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறது, இந்த மாதிரி எமோஷன்னாலே பல் சொத்தை ஆகுறது வந்து அவ்வளோ ஈஸியா ஒரு பர்சனுக்கு வந்து வருமா. ஸோ அது தட் வாஸ் தி ஆன்சர் டாக்டர் வில்லியம் கேவ். அந்த ஆன்சரை தான் வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஹவு கேன் வரி, ஒரு வரி மட்டுமே ஒரு பர்சனை எந்த அளவுக்கு ஷேட்டர் பண்ண முடியும் அப்படின்றது தெரியுது. அண்ட் அதர் தேன் தட், இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ், அதாவது ஸ்டொமக்கை சேர்ந்த இஷ்யூஸ் அப்படின்ற அந்த ஃபேக்டருமே, ஜஸ்ட் இந்த ஸ்டொமக் அல்சர் இருக்கிற ப்ராப்ளம், அதாவது டோட்டலா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
ஒரு பர்சனுக்கு வர்றதுக்கான ரீசனுமே வரியா இருக்கலாம். இந்த கேஸ் சினரியோ எப்போ அப்படின்னா, அந்த பர்சனோட லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கலாம், ஒரு ஹீட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாமே இருக்கலாம், ஒரு ஃபிட்டா இருக்கலாம். ஆனா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த அந்த பர்சனுக்கு வருது அப்படின்னா அது கவலையால வருது. அண்ட் தைராய்டு கிளாண்ட், நம்மளோட பாடியில இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்கன் தைராய்டு கிளாண்ட். ஸோ அந்த தைராய்டு கிளாண்ட் அவ்வளோ அந்த பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு சப்போர்ட் பண்ற அந்த தைராய்டு கிளாண்ட் அப்படியே டிஸ்ட்ரக்ட் ஆயிரும் வரினால அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வரினால இவ்வளோ ஒரு பாடி பார்ட்டுக்கும் ஒரு வகையா அதோட எஃபெக்ட் வந்து போகுது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஒன் ஸ்டேட்மெண்ட் வரினால மட்டும் ரைட் ஃப்ரம் த டாப் டில் தி எண்ட், ஒரு தலையில இருந்து சிரசுல இருந்து பாதம் வரைக்கும் அந்த வரிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு பாடி பார்ட்டா போய் அடிக்குது அப்படின்றப்போ இட் இஸ் ஹை டைம் தட் வி அண்டர்ஸ்டாண்ட் த இம்பாக்ட் ஆஃப் வரி. ஸோ வரினால இவ்வளோ ஒரு ஹெல்த்துக்கு எவ்வளோ ஒரு பாதிப்பு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஹெல்த்தி ரிலிஜன், ஒரு கடவுள் நம்பிக்கை, ஸோ அதை ஒரு ஹெல்த்தியான வகையில நம்ம ப்ரமோட் பண்ணி we can promote ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்கிற அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு காட் ஒரு யூனிவர்ஸ் கிட்ட we can talk and we can listen. ஸோ ஒரு குட் ஸ்லீப், மியூசிக் கேட்கறது, anything, any kind of recreation we can do. அண்ட் சில ஆர்டிஸ்ட் கலைஞர்கள் நம்ம பார்த்திருந்தோம் அப்படின்னா we would have known. ஸோ மோஸ்ட் பீப்புள் who are creative, ஸோ சில பேர் வந்து நல்லா எழுதுவாங்க, சில பேருக்கு வந்து நல்ல ஒரு டான்ஸ், இட் கம்ஸ் நேச்சுரலி, ஒரு நேச்சுரலாவே வரும். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா மோஸ்ட் பீப்புள் இந்த கலையை நோக்கி சென்ற அந்த 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 பர்சன்ஸ் அவங்க மோஸ்டா இந்த வரிய வந்துட்டு அவங்களுக்கு இருக்க கவலைய வந்துட்டு ஒரு ஆர்ட் ஃபார்மா மாத்திருக்காங்க. So not anyone can become, so because நம்ம ஒரு பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 minutes குள்ள nobody can write, not anybody can write a poem. எல்லாராலையும் ஒரு கவிதை வந்து வரைஞ்சிட முடியாது, ஒரு கவிதை வந்து புனைந்திட முடியாது. ஆனா இட் கம்ஸ் நேச்சுரலி டு தோஸ், நேச்சுரலாவே ஒரு பர்சனுக்கு வரும். எப்போ வரும் அப்படின்னா ஒரு பர்சன் அந்த கவலையை டிஃபீட் பண்ணி அவங்களுக்கு இருக்க ஒரு ட்ராமா, ஒரு வலிய ஒரு ஆர்ட்டா அந்த இடத்துல அந்த பர்சன் மாத்துறப்போ அந்த பர்சனுக்கு அது நேச்சுரலாவே வரும் அப்படின்னு சொல்றாங்க. சில பர்சனுக்கு இந்த கேஸ் சினரியோ வந்துட்டு நாட் ஃபார் எவ்ரிபடி, எல்லா கலைஞர்களுக்கும் இது நான் சொல்ல வரல. பட் மோஸ்டா நீங்க இந்த இன்டர்வியூஸ், இந்த டிரெக்டர்ஸ், இந்த படம் பழைய காலத்து படமோ அந்த மாதிரி இந்த டிரெக்டர்ஸ் நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஆர் ஈவன் ஆர்டர்ஸ், பீப்புள் ஹூ ரைட், பீப்புள் ஹூ டான்ஸ், மோஸ்ட்லி ஆர்டிஸ்ட், லைக் வால் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், பென்சில் ஸ்கெட்சிங் ஆர்டிஸ்ட், பெயிண்ட் ஆர்ட், அந்த மாதிரி அந்த ஆர்டிஸ்ட நான் சொல்றேன். ஸோ அவங்களோட டாக் எல்லாம் நம்ம கேட்கிறப்போ நமக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னோட கவலையை மறக்கிறதுக்கு நான் வரைகிறேன். ஸோ என்னோட அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு ஆர்ட்ட ஒரு அந்த பர்சன் என்னவா பாக்குறாங்க அப்படின்னா ஒரு எஸ்கேப்பா பாக்குறாங்க. ஸோ இந்த ஆர்ட்னால மட்டுமே என்னால வெளியே வர முடியும் இந்த கவலையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் நம்ம ஒரு கலையை தேடி போறோம். ஈவன் அதுக்கு எல்லாருமே அந்த நாட் எவ்ரி ஒன் கேன் பிகம் ரைட்டர்ஸ் ஆர் பெயிண்டர்ஸ். ஸோ என்ன பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா கலையை விரும்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு டிராமா போய் பாக்குறது, ஒரு நார்மலா ஜஸ்ட் பிகாஸ் கலைக்கு இட் டசன்ட் ஹாவ் எனி ஏஜ். ஸோ ஒரு வயது வரப்பே கிடையாது. ஸோ யாருனாலும் எனி ஏஜ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் யூ கேன் டான்ஸ். நீங்க கண்டிப்பா டான்ஸ் ஆடலாம், உங்களால முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு. ஸோ அந்த அளவுக்கு கலையும் நம்மளோட மைண்டும் அவ்வளோ கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ பிகாஸ்
வி ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எப்பயுமே, ஸோ நம்மளோட பாடியே, நம்மளோட லைக் அவங்களோட நம்மளோட டிசைனே எப்படி இருக்கு அப்படின்னா, வி ஆர் பார்ன் டு கிரியேட். ஸோ எனி கிரியேஷன், அது என்ன கிரியேஷனா வேணா இருக்கலாம். ஸோ ஒரு 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 வாசல்ல ஒரு கோலம் போடுறது, தட் இஸ் அ கிரியேஷன். ஸோ கிரியேஷனுங்கிறது நம்ம காட் அல்மைட்டி அந்த கிரியேஷன் நான் சொல்ல வரல. நான் சொல்ற கிரியேஷன் வந்துட்டு த ஆர்டிஸ்டிக் கிரியேஷன், த கிரியேட்டிவ் அந்த சைடு நம்ம பண்றோம் இல்லையா. ஸோ ஈவன் மெனி பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டு பேக். ஒரு ஒரு குக்கிங், ஒரு 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 சூப்பரா ஒரு சாம்பார் வைக்கிறது, தட் இஸ் அ கிரியேஷன். ஒரு சூப்பரா ஒரு ரசம் வைக்கிறது, தட் இஸ் அ கிரியேஷன். பிகாஸ் அந்த ரசத்தை அம்மா பண்ற மாதிரி வேற யாராலும் பண்ண முடியாது. ஸோ அப்படிங்கிறப்போ அது ஒரு ஒரு அவங்களோட கிரியேஷன் ஆயிருது இல்லையா. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் கிரியேஷன். ஸோ நம்மளுக்கு எந்த வகையில அந்த கலை வருதோ அதை நோக்கி நம்ம செல்லலாம். எந்த வயசுல வேணாலும் போலாம். இஃப் யூ ஹாவ் த டைம் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ தட், யூ கேன் டெஃபினெட்லி கோ. ஸோ யாராவது உங்களை பார்த்துட்டு இந்த வயசுல நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு யாருமே அப்படி கேட்கவே கூடாது. ஸோ பிகாஸ் தட் இஸ் யோர் லைஃப். ஸோ யூ கேன் டூ எனி திங் டு ஓவர் கம் யோர் வரி. ஸோ என்ன ஒரு ரெக்ரியேஷன் மெத்தட் வேணாலும் யூ கேன் டூ. பிகாஸ் தட் இஸ் ஹவு த வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச்ட் டுடே. ஸோ நம்ம கவலையை மறக்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு ஒரு பீஸ் ஆஃப் பிரெட் கொடுக்குறோம் அப்படின்னா, தட் மேக்ஸ் தேர் டே. அவங்க நாளையும் அது ஒரு அழகான நாளா மாத்துது, நம்மளோட நாளையும் அது மாத்துது. ஸோ தட் இஸ் ஹவு வி கேன் மேக் நம்மளே சந்தோஷமா வச்சுக்கிற அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ஸ்மால் ஸ்மால் ஆக்ட்ஸ் நம்ம டெய்லி நம்ம லைஃப்ல பண்ணிட்டு இருந்தாலே இந்த வரிக்கு நம்ம ஸ்பேஸே கொடுக்க மாட்டோம் நம்மளோட லைஃப்ல, நம்மளோட மைண்ட்ல. ஸோ என்ன அப்படின்னா, கன்ஃபியூஷன், த வெரி ரூட் ஆஃப் வரி. இந்த கன்ஃபியூஷன் தான் ஒரு வரிக்கு எல்லாமே ஒரு ரூட் காஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இப்போ கரெக்டா டைம் 8:28 February 18, 2025 அப்படிதானே. ஸோ இப்போ இந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே நேரம் நாளைக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படின்னா, நான் அத நாளைக்கு ஃபேஸ் பண்ணிப்பேனே தவிர்த்து நான் அதை ஃபேஸ் செஞ்சுக்குவேன். ஆனா இப்போல இருந்தே நான் அதுக்கு கவலைப்பட மாட்டேன். நாளைக்கு நடக்க போகுது அப்படின்னா, ஸோ இப்போல இருந்து அதுக்கான ஃபேக்ட்ஸை நான் எடுத்து, இந்த பிரச்சனை இந்த மாதிரி நடக்க போகுது, ஸோ அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு டிராஃப்ட் மாதிரி நான் ரெடி பண்ணுவேனே தவிர்த்து, ஐயையோ நாளைக்கு நடக்க போதேன்னு நினைச்சிட்டு நான் வரி பண்ணிட்டு இருக்க அந்த ஆக்டை நான் என்னைக்குமே பண்ணக்கூடாது. ஸோ இஃப் ஐ டூ தட், நான் அப்படி பண்றேன்னா ஐ எம் ஜஸ்ட் இன் அ கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட். நான் கன்ஃபியூஸ்டா மட்டுமே இருக்கேன். ஸோ என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கேன். ஒரு ப்ராப்ளம் என் கண்ணு முன்னாடி இருக்கு, ஆனா நான் என்ன செய்யணும்னு தெரியாம இருக்கேன். அந்த ப்ராப்ளமை எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு தெரியாம இருக்கேன். ஸோ தட் இஸ் த ரூட் ஆஃப் கன்ஃபியூஷன். ஸோ எப்பயுமே நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதை நாளைக்கு ஃபேஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் வந்துட்டு, இன்னைக்கு நான் அதுக்கு என்ன பண்ணலாம், ஓகே நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், அவ்வளவுதான், நாளைக்கு பாத்துக்கலாம், ஓகே பாய், அவ்வளவுதானே தவிர்த்து ஐயோ அந்த ப்ராப்ளம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு when we start multiplying, ஸோ அப்போ இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் தான், ஆனா நம்மளோட தாட்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஒரு ப்ராப்ளத்தையே ஒரு 100 ப்ராப்ளமா நமக்கு காட்டுது. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், அது ரொம்ப சப்பையான ஒரு ரொம்ப சில்லியான ப்ராப்ளமா கூட இருக்கலாம். ஸோ அது என்ன ஆகுது, மேக்னிஃபை ஆகி 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 ஒரு பெரிய ஒரு வாய்டை வந்து கிரியேட் பண்ணிடுது. ஸோ சம்டைம்ஸ் அந்த நாளைக்கு அந்த ப்ராப்ளம் நடக்காமே போலாம். ஆனா நான் அவ்வளோ நேரம் என்ன நானே டார்மெண்ட் பண்ணிக்கிறேன் பாருங்களேன். ஸோ அந்த ஒரு டார்மெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ தட் இஸ் லைக் டோட்டலி அது ஏதோ எந்த விஷயத்தோடையும் அதை நம்மளால கம்பேரே பண்ணவே முடியாது. பிகாஸ் அந்த டார்மெண்டேஷன் அப்போ என்ன நடக்குது,
என்னோட லைஃபே நான் அந்த ஒரு 1 ஹவர்ல நான் வாழ மறந்துட்டேன். பிகாஸ் என்னால இன்னைக்கு மார்னிங் 8:31 AM போக முடியாதே. ஸோ இப்போ நான் 8:31 PM இருக்கேன். என்னால மார்னிங் 8:31 AM போக முடியாதே. ஸோ அப்படிப்பட்ட ப்ரெஷியஸான டைமை நான் என்ன பண்ணிட்டேன், நாளைக்கு நடக்க போற ஏதோ ஒரு சில்லியான ப்ராப்ளத்தை யோசிச்சு so I've forgotten to live my day. So that is how confusion, and the very act of confusion, ஒரு நார்மல் ஒரு வரிய மல்டிப்ளை ஆக்கி வச்சிருது. ஸோ நெவர் கெட் கன்ஃபியூஸ்ட். ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கன்ஃபியூஷன் இருக்க வேண்டாம். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாம என்ன பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்படி பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் நம்ம இப்போ மெனி பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டு ரைட் ஜேர்னல். ஸோ ஒரு ஜேர்னல் ரைட்டிங் மாதிரி பீப்புள் வந்து இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி போட்டு இன்னைக்கு இந்த நாள்ல நான் இந்த விஷயத்த எல்லாம் பண்றேன். நோ மேட்டர் வாட் யூ டூ, என்ன ப்ரொஃபஷன்ல நீங்க இருந்தாலும் சரி, என்ன ஒர்க் நீங்க பண்ணாலும் சரி, ஒரு டெய்லி ஒரு ஜேர்னல் மாதிரி நிறைய ஆப்ஸ் கூட இப்போ இருக்கு. டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப் இருக்கு. அது ஒன்னொன்னு ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ ஆப்பா கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு நம்ம அதை டெய்லி நம்ம என்ன பண்ண போறோம், மார்னிங் டு நைட் என்ன பண்ண போறோங்கிற ஒரு டு டூ லிஸ்ட் நம்ம எப்படி போடுறோமோ, ஸோ அந்த ஹேபிட் நம்ம கல்டிவேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஹேபிட் மாதிரி இன்னொரு ஹேபிட் என்ன அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ற ஹேபிட். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சீரியஸா ஒரு செப்பரேட் நோட்டை நம்ம போடலாம். ஒரு ஸ்மால் குட்டி பாக்கெட் நோட் மாதிரி போட்டு நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா அந்த and that note should be very personal to you. ஸோ அந்த நோட்டை ரொம்ப ஒரு பர்சனலா நம்ம எழுதி இன்னைக்கு இந்த ப்ராப்ளம், ஸோ இதை நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேங்கிறத we have to write it down. Because writing, the very act of touching the paper, அந்த பேப்பரை தொட்டு எழுதுறது, இட் இஸ் தெரபிட்டிக். அது ஒரு தெரப்பி, நோ மேட்டர் வாட் யூ ரைட். ஸோ அதுதான் இந்த போன்ல டைப் பண்றதா இருக்கட்டும், லேப்டாப்ல எனி டைப்பிங், அந்த ஒரு ரைட்டிங்கான எஃபெக்டை வந்து அந்த டைப்பிங் வந்து கொடுக்காது என்னைக்குமே. ஸோ மோஸ்ட்லி டிரெக்டர்ஸ், இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் ஆர் இந்த ஆத்தர்ஸ், பீப்புள் ஹூ ரைட் போயட்ஸ், ஸோ அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம ஒரு இன்டர்வியூல நிறைய பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எப்பயுமே பேனா வச்சுதான் எழுதுவேன், என்னோட டைரியில தான் எழுதுவேன். அது தே ஆர் வெரி பர்டிகுலர். ஸோ அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்துட்டு ஒரு பேப்பர் அண்ட் பென் வந்து தான், பேப்பர் அண்ட் பென்னால மட்டுமே கொடுக்க முடியும். ஸோ ப்ளீஸ் ரைட் இட் டவுன். எப்பயுமே உங்களோட ப்ராப்ளத்தை ஒரு குட்டி பாக்கெட் நோட் மாதிரி போட்டு இதுதான் ப்ராப்ளம் அப்படின்றத எழுதணும். ஸோ 4 விஷயம் நம்ம எழுதலாம். ஸோ என்ன, எந்த விஷயத்தை பத்தி நான் வரி பண்றேன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், என்ன ப்ராப்ளம், இப்ப ஆக்சுவலி எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் எழுதணும். அதுக்கப்புறம் இதுக்கு நான் என்ன செய்யலாம், இந்த ப்ராப்ளத்துல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு நான் என்ன செய்யலாங்கிறது செகண்ட் ஒன். அதுக்கப்புறம் இதுல இருந்து நான் என்ன செய்ய போறேங்கிறது தேர்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒனுக்கும் தேர்ட் ஒனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாட் ஐ கேன் டூ, என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்துக்கும் டிசைடிங் வாட் டு டூ, நான் என்ன இப்போ செய்ய போறேன் அப்படின்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் நாட் எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் ஒன் சொல்யூஷன் இல்லையா. எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இட் வில் ஹாவ் மல்டிபிள் சொல்யூஷன்ஸ். நிறைய சொல்யூஷன் இருக்கலாம். ஒரு ப்ராப்ளத்தையே நிறைய விதத்துல நம்மளால சரி பண்ண முடியும். ஸோ அதுதான் செகண்ட் ஒன். கரெக்டா? ஸோ ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்றோம், என்னென்னலாம் பண்ண முடியுங்கிறத செகண்ட் ஒன்லயும், அந்த லிஸ்ட்ல இருந்து நான் என்ன செய்ய போறேங்கிறத தான் தேர்ட் ஒன்லயும் நம்ம எழுத போறோம். ஸோ பிகாஸ் அந்த தட் பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்னோட மைண்ட் செட்டை வச்சு என்னால ஒரு விஷயத்த தான் பண்ண முடியும், அப்படித்தானே? ஸோ அந்த லிஸ்ட்ல இருந்து நான் ஒரு விஷயத்த மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து நான் தேர்ட் ஒன்ல எழுதுறேன். ஓகே, இந்த ப்ராப்ளத்தை
இந்த வகையில எல்லாம் சரி பண்ண முடியும். ஆனா நான் இப்போ என்ன செய்ய போறேன், இந்த ஒரு விஷயத்த செய்ய போறேன். தட்ஸ் இட். அண்ட் ஃபோர்த் ஒன், ஆக்ஷன். அவ்வளவுதான். பிகாஸ் ஒரு ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்றோம், இதுதான் என்னோட பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்றோம், அது என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் போடுறோம். அதுல இருந்து நான் ஒன்னு செலக்ட் பண்ணி இதை தான் நான் கரெக்டா பண்ண போறேன்றத தேர்ட் ஒன்ல போட்ட அந்த செகண்ட் we have to jump into our actions. Because நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி the very root cause of worry is confusion இல்லையா? ஸோ அப்படின்றப்போ நான் என்ன செய்யலாங்கிறதவே ஒரு 50 வகையில எழுதிட்டேன் அப்படின்னா அந்த 50 வகையவே நான் திருப்பி யோசிச்சு that will again create confusion. ஸோ ஒரு ப்ராப்ளத்தை திருப்பி வேற வகையில யோசிச்சாலுமே that will again create confusion. ஸோ ஒரு certain பாயிண்ட்க்கு அப்புறமா இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச அந்த செகண்ட் உங்களுக்கு தெரியணும், we have to jump into action. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை பத்தி யோசிக்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா ஆக்ஷனுக்கு ஜம்ப் பண்ணிட்டோம்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஸோ எய்தர் பீப்புள் அவங்களோட வரிக்கான ரீசன் ஒன்னு அந்த ப்ராப்ளத்தை நல்லா ஐடென்டிஃபை பண்ணாம இருக்கலாம், இல்ல நிறைய வழி இருந்து அதுல எந்த வழியை செலக்ட் பண்றதுங்கிறத தெரியாம அந்த பர்சன் வந்து வரி பண்ணிட்டே இருக்கலாம், இல்ல எல்லாம் தெரிஞ்சும் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சும் ஆக்ஷன்ல இறங்காம இருக்கிறனால அந்த பர்சனுக்கான வரி வந்து இன்னும் நீண்டுட்டே இருக்கலாம். இவ்வளவுதான் வரி. ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. இட் இஸ் நாட் ஜஸ்ட் டு வரி. இந்த கவலைக்கு மட்டும் நான் சொல்லல, எனிதிங் ஃபார் தட் மேட்டர். ஸோ அதோட சொல்யூஷன் ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கும். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் ஆக்ஷன், அப்படிதானே? ஸோ நம்ம பார்த்த மாதிரி திருப்பி அதுவே யோசிக்காம when we directly jump into action and அந்த பாயிண்ட் தான் நமக்கு தெரியும் இதுதான் ப்ராப்ளம்னே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம இன்னும் நல்லா அதை பர்ஃபெக்டா பண்ணுவோம். ஸோ தட் இஸ் த மெயின் திங். அண்ட் டு டாக் அபவுட் திங்ஸ், இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி அவங்களோட கவலையில இருந்து வெளியே வர்றதுக்கு ஆர்டிஸ்டிக்கா தன்னை கலைநயமா தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதுறதோ பேசுறதோ டான்ஸ் ஆடுறதோ மியூசிக் எனிதிங் ஸோ தே வில் டூ அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ தட் இஸ் அ வெரி குட் திங். பிகாஸ் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அது நம்ம என்ன விதத்துல நம்ம நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறோம், நம்மளோட கவலையை என்ன ஒரு கலையா மாத்துறோம். வெரி சிம்பிள், கவலைய கலையா மாத்துறோம், அவ்வளவுதான். ஸோ அதை எந்த வகையில மாத்துறோம் அப்படின்றது இட் இஸ் வெரி பர்சனல். அது ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் அது ரொம்ப பர்சனலான விஷயம். அண்ட் அதுக்கு ஒரு ஒரு வயதே கிடையாது, அப்படித்தானே? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ற அந்த விஷயத்த கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம பண்ணணும். பிகாஸ் we have to keep ourselves busy. நமக்கு நம்மளோட மைண்ட கவலைப்படுறதுக்கான இடத்தை நம்மளோட மைண்ட்ல நம்ம வைக்க கூடாது. ஸோ பிகாஸ் கவலை அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னு அதுக்கான டைமை கூட வந்து லைக் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படின்னா மோஸ்ட்லி பீப்புள் வந்து எப்போ கவலைப்படுவாங்க அப்படின்னா நைட்ல. ஏன் நைட்ல அப்படின்னு யோசிச்சு பாக்குறப்போ பிகாஸ் நைட் இஸ் த ஒன்லி டைம் ஆஃப் த டே when all our works are completed. நம்மளோட எல்லா வேலையும் முடிச்சு நம்ம உட்கார்ற நேரம் நைட்டா தான் இருக்கும் மோஸ்ட்லி, அப்படித்தானே? ஸோ ஃபார் அட்லீஸ்ட் ஃபார் லைக் பீப்புள் ஹூ டு நார்மல் ஒர்க். ஸோ அந்த நைட் டைம்ல தான் பிரெயின் என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒருத்தவங்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர்லயோ யாரோ ஏதோ ஒருத்தவங்க சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை அன்னைக்கு ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறது மூலியமா நமக்கு ஞாபகம் வரலாம். இல்ல ஒரு போன்ல ஏதோ ஒரு போஸ்ட் ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஏதோ ஒரு போஸ்ட் பாக்குறப்போ அன்னைக்கு அந்த பர்சன் சொன்ன அந்த வார்த்தை ஈவன் பீப்புள் வில் ரிமெம்பர் லைக் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ்.
அந்த கரெக்டான அந்த வார்த்தை கூட அப்படியே அந்த மைண்ட் ஸ்கிரீன்ல டக்குன்னு வந்துட்டு போகும். ஸோ தட் இஸ் ஹவு பவர்ஃபுல் அவர் தாட்ஸ் ஆர். அண்ட் அந்த தாட்ஸ் பவர்ஃபுல்ங்கிறத விட அந்த எமோஷன்ஸ் லைக் ஃபியர், மெயினா இந்த ஃபியர், இந்த ஸ்கேட் எமோஷன்ஸ், இந்த வரி பண்ற எமோஷன், இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸுக்கு தான் ஸோ அந்த டைம்ல இட் வில் ஹாவ் ஹையர் ரோல். ஸோ ஒரு ஹாப்பியான ஒரு மெமரியை விட ஸோ அந்த டைம் அந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ்க்கு இட் வில் ஹாவ் ஹையர் ரேட். ஸோ நம்ம ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் வை பீப்புள் டெல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு தூங்குங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல குட் மியூசிக் கேட்டுட்டு தூங்குங்க, ஒரு புக் படிங்க. ஸோ அப்படின்றதுக்கான சொல்ற ரீசனே உன்னோட மைண்டை நம்ம எம்டியா வச்சுக்க கூடாது. ஸோ உங்களோட மைண்டை நீங்க எம்டியா வச்சுக்காதீங்க. பிகாஸ் தேவையில்லாத வரி இட் வில் ஆக்குபை. பிகாஸ் நம்மளோட மைண்ட் எப்படி டிசைன் ஆயிருக்குன்னா it is designed to do something, so other than sleeping. So sleeping it's very vital again. So sleepனால மட்டுமே ஒரு person ஃபுல்லா ரீஜெனரேட் ஆகி அடுத்த நாள் வர்றதுக்கான மெயின் ஒரு பாயிண்டே ஸ்லீப் தான். ஸ்லீப்பே இல்லாம ஒருத்தருக்கு நிறைய பேரு லைக் அவங்களோட ஹெல்த் அவ்வளோ டிட்டோரேட் ஆகி ஸ்லீப்பே இல்லாம அவங்களோட ஹெல்த் அப்படியே போறதுக்கான ரீசன்ஸும் நிறைய இருக்கு. ஸோ ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா? ஸோ அந்த ஸ்லீப்பை தாண்டி ஸோ ஒரு பர்சன் ஐடலா ஒரு பர்சன் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த டைம்ல தான் வரியோட ரோல் இன்னும் நிறைய ஆகுது. ஸோ நெகட்டிவ் எமோஷன்ஸோட ரோல் நிறைய ஆகுது. ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன் வை பீப்புள் சே டூ சம்திங் கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க ஏதாவது செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, பாட்டு கேட்டுட்டு தூங்குங்க. நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா எப்பயுமே ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு. எந்த வேலையும் நம்ம கை கால் மூலியமா செய்யலனாலும் மைண்ட் பாட்டுக்கு ஒரு வேலை பார்த்துட்டே தான் இருக்கு. இட் இஸ் ஆக்டிவ். மைண்ட் இஸ் ஆக்டிவ். எவ்ரி ஆர்கன் இஸ் ஆக்டிவ். ரைட் ஃப்ரம் ஆர் பர்த் நமக்கு பிறந்ததுல இருந்து ஒரே ஹார்ட், ஒரே கிட்னி, ஒரே லிவர், ஒரே லங்ஸ், எல்லாமே ஒரே லங், ஒரே இட் இஸ் த சேம் ஆர்கன் இல்லையா? ஸோ இட் கீப்ஸ் ஆன் ஒர்க்கிங் கண்டினியூஸ்லி. ஸோ அப்படி அவ்வளோ ஒர்க் பண்ற ஆர்கன்ஸை தாண்டி நம்மளோட மைண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒரு ஸ்பீடான ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறப்போ இந்த தாட்ஸும் அதோட சேர்ந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு தாட், ரேண்டமான தாட், நியூஸ் பேப்பர் படிக்கிற போது ஏதோ ஒரு நியூஸ் இட் கேன் ரிலேட் டு ஆர் ஃபேமிலி. நம்ம இந்த மாதிரி நியூஸ் இவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பக்கத்து வீடை யோசிக்கும். பக்கத்து வீடை யோசிச்சோடனே அவங்க இவ்வளவு இந்த கார் வச்சிருக்காங்க, என்கிட்ட அந்த கார் இல்ல. அது வந்து ஒரு ஆர்டரா அந்த கவலை இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஸோ ஒரு ரேண்டமா, ஸோ தட் இஸ் த ரோல் நெகட்டிவ் எமோஷன்ஸ் பிளே. அதுதான் நெகட்டிவ் எமோஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஒரு சம்பந்தமே இல்லாம இப்ப நான் இதை எதுக்கு யோசிச்சேன் அப்படின்னு நான் லாஸ்டா உட்காந்து நம்ம யோசிக்கும் போதுதான் இதை இவ்வளவு நேரம் எதுக்கு யோசிச்சோம் அப்படின்னு நம்ம போறப்பதான் we will get to know that is the role worry plays அப்படின்றது. ஸோ நம்மளோட மைண்ட ஐடலா வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த இடத்த என்ன வந்து ஃபில் பண்ணும் அப்படின்னா நேச்சர். அதாவது லைக் ஹவு ஆர் பாடி இஸ் கனெக்டட் டு நேச்சர். பிகாஸ் நம்ம we will say like இப்போ நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கோ ஒரு பீச்சுக்கோ போயிட்டு வந்தா எவ்வளவு ஒரு தெரப்பியா நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா? ஸோ தட் இஸ் த கனெக்ஷன் that we feel with nature. Our very body is designed to live with nature, live among nature. ஸோ ஒரு ட்ரீ ஒரு நல்ல சாயங்கால நேரத்துல ஒரு மரத்தடியில நின்னாலே தட் இஸ் தெரப்பி தான். இப்போ ஒரு பீச்சுக்கு தான் போகணும், மலை ஏறி ட்ரெக்கிங் தான் போய் எனக்கு அந்த ப்ரீஸ் வேணும் அப்படின்றத தாண்டி சாதாரண வீட்டு வாசல்ல இருக்க வேப்ப மரத்து கீழே நின்று கொஞ்ச நேரம் சுத்தி வேடிக்கை பார்த்தாலே இட் இஸ் தெரப்பி. பிகாஸ் ஒரு நேச்சுரல் எலிமெண்ட்ஸ் சாயங்கால நேரத்துல இல்லைன்னா நைட்ல தூங்க போறதுக்கு
முன்னாடி நிலாவை பார்த்துட்டு தூங்கினாலே அது ஒரு தெரப்பி. ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட், சன், மூன், எவ்ரிதிங், ஒரு செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்டுமே இட் இஸ் கனெக்டட் டு ஆர் ஹியூமன் பாடி. த வெரி டிசைன் ஆஃப் ஹியூமன் பாடி அவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? ஸோ நம்மளோட தாட்ஸ் எம்டியா இருக்கப்போ என்ன ஆகுது, அந்த நேச்சர் அந்த பிளாங்க் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணுது. ஸோ ஆக்குபை பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நெகட்டிவ் எமோஷன், இந்த நேச்சர் வந்து நான் சொல்றது நாட் த இயற்கை வந்து நம்ம அந்த நேச்சரை நான் சொல்லல. ஸோ இந்த நேச்சர் வந்து நான் எந்த ஒரு வேலையுமே ஒரு பர்சன் பண்ணாம நைட் நேரத்துல இருக்கிறாங்க, எனி பார்ட் ஆஃப் த டே ஃபார் தட் மேட்டர், பட் மோஸ்டா நைட்ல தான் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரும்ன்றதும் நமக்கு தெரியணும். ஸோ அந்த பர்சன் அப்படி எதுவுமே செய்யாம ஒரு பர்சன் ஒருத்தர் இருக்கிறப்போ இந்த நேச்சர், அதாவது அந்த பிளாங்க் ஸ்பேஸ் அவரை வந்து அவரோட மைண்டை வந்து ஃபில் பண்ணுது. எதை வச்சு ஃபில் பண்ணுது? நெகட்டிவ் எமோஷன்ஸால ஃபில் பண்ணுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்டிவா நமக்கு ஹாப்பினஸ் தரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செஞ்சோம்னா அந்த பிளாங்க் ஸ்பேஸே நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸே இருக்காது வரி பண்றதுக்கு, பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி ஆக்குபைட் டூயிங் சம்திங். அண்ட் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, நான் கவலைப்படல அப்படின்றத சுத்தி இருக்கவங்களுக்கு காட்டக்கூடாது. we have to show it to ourselves. இதெல்லாம் பண்றதுனால நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு அந்த சுத்தி இருக்கிறவங்க, இட் கேன் பி யுவர் வெரி ஓன் ஃபேமிலி மெம்பர், ஒரு ஃபேமிலி மெம்பர், ஒரு பக்கத்து வீடு, நோ மேட்டர் வாட், நம்மளை தவிர்த்து இருக்கிற எல்லாருமே வெளியாளுங்க தான். ஓகேவா? சோ அப்படின்றப்போ நான் கவலைப்படலைன்றத வெளியே இருக்கவங்களுக்கு காட்டாம, நான் கவலைப்படலைங்கிறத உணர்ந்து நான் இப்போ ஹாப்பியா இருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் இந்த வேலையை செய்ய போறேன், நான் பாட்டு கேட்க போறேன் அப்படின்றத நான் உணர்ந்து பாட்டு கேட்டா மட்டுமே என்னால அந்த கவலையில இருந்து வெளியே முடியுது. ஓகே நான் பாட்டு கேட்கிறேன், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த கவலைய மேலான அந்த சர்ஃபேஸ் லேயர்ல வச்சுட்டு, இந்த சர்ஃபேஸ் லேயருக்கு மேல நான் கவலைய வச்சுட்டே பாட்டு கேட்டேன்னா அந்த கவலையும் இருக்கும், அந்த பாட்டு லிரிக்ஸ் கேட்கிறப்போ எனக்கு அந்த கவலையும் சேர்ந்துதான் வருமே தவிர்த்து நான் யோசிப்பேன், இந்த பாட்டு கூட நம்மளோட சிச்சுவேஷனோட சேர்ந்து எவ்வளவு கனெக்ட் ஆகுது பாருன்ட்டு, அந்த பாட்டும் என்னோட கவலையும் இப்ப சேர்ந்து டான்ஸ் ஆடும் இல்லையா? சோ அந்த அளவுக்கு ஈவன் நம்மளோட அந்த ஆர்டிஸ்டிக்கா நம்மளோட டைமை ஸ்பெண்ட் பண்ற அந்த விஷயத்துல கூட கவலையும் சேர்ந்து வரும். அப்படி பண்ணாம அந்த கவலையை டோட்டலா ஓகே, ஆமா இந்த பிரச்சனை இது நடந்துருச்சு, இந்த பிரச்சனையை நான் நாளைக்கு சால்வ் பண்ணிக்கிறேன், இந்த பிரச்சனையை நாளைக்கு சால்வ் பண்ணிக்கிறேன், ஆனா இப்போ நான் அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்ன்றத நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் பாட்டு கேட்க போறேன், நாளைக்கு அந்த பிரச்சனையை நான் செஞ்சுக்கிறேன், இப்போ எனக்கு நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த பாட்டு கேட்டா மட்டும் என்னால அந்த பாட்டவே உணர்ந்து கேட்க முடியும். இல்ல அந்த பாட்டோட லிரிக்ஸுமே எனக்கு அந்த கவலையை தான் ஞாபகப்படுத்தும். ஸோ தட் இஸ் ஹவு வி ஹாவ் டு டூ. இந்த வார்த்தையை தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து பகிர்ந்துக்கிட்டேன். நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா ஒண்ணு பண்ணும் போதுமே அத வந்து இந்த ஒரு மைண்ட் செட்டோட பண்ணா மட்டுமே ஒரு முழுமையா ஒரு கம்ப்ளீட்டா லிவ் த மொமெண்ட், லிட்ரலி லிவ் த மொமெண்ட் தான். அந்த மொமெண்ட்டை நான் வாழ போறேன், அவ்வளவுதான். சோ அந்த மொமெண்ட் நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிறேன், பிகாஸ் எனக்கு அந்த மொமெண்ட் வராது, அவ்வளவுதான். இன்னைக்கு நான் மார்னிங் 8:50 AM போக முடியாது அப்படின்ற அந்த ஒரு ஜஸ்ட் அந்த ஒரு சிங்கிள் ஒரு தாட் மைண்ட்ல ரிங் பண்ணிட்டே இருந்தாலே என்னோட ப்ரீவியஸ் இயர் பர்த்டேக்கு என்னால போக முடியாது. ஸோ என்னோட டீனேஜ்ல நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி என்னோட லைஃப் இப்ப நான் வாழ முடியாது, இட் இஸ் கான். ஆனா இப்போ நான் என்ன பண்ணலாம், பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் வில் ஸ்டே லைக் நம்மளோட குழந்தைகள், நம்மளோட ஐ மீன் இந்த சைல்ட்ஹுட்ல இருந்த மாதிரி என்னால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லி கூட கேட்டிருப்போம். சின்ன வயசுல நம்ம பண்ண விஷயத்தெல்லாம் நம்ம இப்ப பண்ண முடியாது. எஸ், ஓகே, ஏஜ் ஆயிடுச்சு, பண்ண முடியாது, நம்மளால நிறைய விஷயத்த செய்ய முடியாது. ஆனா we can be a child inside our heart. மனதளவுல நம்ம குழந்தையா இருக்கலாமே.
உடல் அளவுல நம்ம குழந்தையா இல்லைனாலும் மனதளவுல நம்ம குழந்தையா இருந்துட்டாலே வரியாது என்ன ஒன் லைக் லிட்டரலி நத்திங் கேன் டேர் அஸ் அபார்ட். எந்த ஒரு விஷயமுமே இட் வில் நாட் கம் நியர் அஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆரா, லைக் லிட்டரலி த வேர்ட் ஆரா நான் யூஸ் பண்றேன். ஸோ அந்த மாதிரி ஆரா இருக்க ஒரு பர்சன் இருந்தாலே ஸோ அவங்களோட இந்த டோட்டல் வைப்ரேஷனே மாறும். ஸோ தட் இஸ் த பவர் தே ஹோல்டு. ஸோ அந்த வைப்ரேஷனோட ஒரு பர்சன் உள்ள வந்தாலே அந்த டோட்டல் என்வாயன்மெண்டே மாறும். ஸோ அந்த வைப்ரேஷனை தேடிதான் நம்ம யூனிவர்ஸ்க்கு போறோம், காட் போறோம். ஏன்னா நம்ம கிட்ட அந்த வைப்ரேஷன் இல்ல, அதனால போறோம். ஸோ நம்மளே இந்த வைப்ரேஷன் உண்டாக்க கூடாது. ஸோ தட் இஸ் த வெரி சிம்பிள் திங். நம்ம கிட்ட இல்ல, அதனால காட்ட போறோம். காட் கிட்ட போயிட்டு நம்ம கிட்ட வர்றதை விட, பிகாஸ் அந்த வைப்ரேஷனை நம்மளாலே உண்டாக்க முடியும். அவர் பாடி இஸ் டிசைன்ட், நம்மளோட டோட்டல் பாடி இஸ் கனெக்டட் டு யூனிவர்ஸ், அப்படிதானே? ஸோ அப்படி கனெக்ட் ஆயிருக்கிற அந்த பாடி, எவ்ரி ஆர்கன் இஸ் கனெக்டட். நம்மளோட ஐஸ், எவ்ரி ஆர்கன். ஸோ அந்த அவ்வளோ கனெக்ஷனை கொடுத்த யூனிவர்ஸ் அந்த வைப்ரேஷனை நம்மளால நம்மளே கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதையும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அதனால we have to create our own vibration. அந்த குட் வைப்ரேஷனை நம்மளே கிரியேட் பண்ணும்போது நத்திங் லைக் எந்த ஒரு வரியுமே லைக் இட் வில் நெவர் பி பிசைட் அஸ். எந்த ஒரு வரியுமே நம்ம கிட்டவே வராது. ஸோ தட் இஸ் த திங். ஸோ நான் இந்த செஷனை வந்து ஒரு சிம்பிள் விஷயத்த சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கவலைய கலையால நம்மளால வெல்ல முடியும். ஸோ ஒரு குட்டி ரீகேப் என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு குட்டி நோட் எடுத்து we have to write, எழுதணும். இந்த ப்ராப்ளம் இன்னைக்கு நடக்க போகுது, ஸோ அதுக்காக ஸ்டெப்ஸ் நான் என்னென்னலாம் பண்ண போறேன், அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து நான் என்ன செலக்ட் பண்ண போறேங்கிறத தேர்ட் பாயிண்டா எழுதிட்டு, ஃபோர்த் பாயிண்ட் உடனே ஆக்ஷன்ல இறங்குறது. அண்ட் ஃபிஃப்த்து, நம்மளோட மைண்டை எம்டியா வச்சுக்கிற மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. we have to do something constructively. உணர்ந்து சந்தோஷமா ஒரு விஷயத்துல இறங்கணும். நானும் பண்றேன் அப்படின்னு பண்றது இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அது டிஃப்ரெண்ட். நான் ஃபுல்லா ஆக்குபைடா இருக்கேன் அப்படின்றது அது வேற. இந்த விஷயம் இப்போ எனக்கு சந்தோஷம் கொடுக்குது, அதனால நான் பண்றேன், எனக்காக நான் பண்றேன், சோல் எனக்காக, ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்காக அப்படின்னு பண்றப்போ அது ஒரு சோல்ஃபுல் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அந்த ஹாப்பினஸ்க்கு இட் வில் நாட் ஹாவ் எனி அது ஒரு அன்மெஷரபிள் ஹாப்பினஸ் அது மாதிரிடும். எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வருவாங்கங்கிறதுக்காக ஒரு 50 lakhs செலவு பண்ணி ஒரு மேரேஜ பண்றதுக்கும், நாட் ஜஸ்ட் ஒரு மேரேஜ், எனி ஈவென்ட் ஃபார் தட் மேட்டர், எல்லாரும் பாக்குறாங்கிறதுக்காக பண்றது விஷயத்தை தவிர்த்து, பிகாஸ் அந்த ஒரு மேரேஜ் ஒரு சிம்பிளா ஒரு பண்ணி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோட பண்ணி, ஆர் எனி கெட் டுகெதர், ஒரு பர்த்டே பார்ட்டி, எனிதிங் மற்றவங்களுக்காக பண்ற அந்த ஒரு விஷயம் சிம்பிளா அதே மேரேஜோ அதே பர்த்டே பார்ட்டியோ பண்ணும்போது the happiness will be tripled, because அந்த சுத்தி எல்லா வைப்ரேஷனுமே இட் வில் பி குட். ஸோ நம்ம ஒரு ஹார்ட், ஒரு கவலை நிறைந்த ஒரு ஹார்ட்டோட கனடாக்கு போனாலும் அதே ஹார்ட் தான், அதே கவலை தான், அதே ப்ராப்ளம் தான். பிகாஸ் ஆஃப்டர் அந்த எவ்வளோ பெரிய ஒரு ட்ரிப்புக்கு நான் ஒரு கவலை நிறைந்த ஒரு ஹார்ட்டோட, நான் ஒரு மனதோட நான் போனா, என்னோட ஹார்ட் அதே தான், என்னோட கவலை அதே தான். நானா போயிருக்கேங்கிறத தவிர்த்து நான் கவலையோட போயிருக்கேங்கிறது தான் நிச்சயம். அப்படி அந்த இடத்துக்கு நான் போயிட்டு எந்த ஒரு டாப் ஆஃப் த வேர்ல்டுல நான் ஒரு இடத்துக்கு போனாலும் எனக்கு அந்த பிரச்சனை, நான் அதே மைண்ட் செட் தான் இருக்கேன், என்னோட பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கு, நான் சந்தோஷமா இல்லை. ஆனா இதுவே நான் பக்கத்து தெருவுக்கு சிரிச்சிட்டே போனாலும் அது ஒரு ஹாப்பினஸ். நான் கீழே என்னோட வீட்டு வாசல்ல இருக்க மரத்துல சந்தோஷமா ஒரு 10 நிமிஷம் நின்னாலே அது ஹாப்பினஸ், அதுதான் ஹாப்பினஸ். ஸோ ஐ வுட் லைக் டு எண்ட் பை சேயிங், நம்மளோட மனதுக்கு என்ன விஷயம்லாம் சந்தோஷம் கொடுக்குதோ அதை தைரியமா சந்தோஷமா பண்ணாலே வரி இட் வில் நெவர்
come near us. Yes. Thank you. Thank you for listening to me.